ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா வேட்டை. இந்த சினிமா வேட்டையில் இன்னைக்கு நாம் பார்க்க இருப்பது தளபதி விஜய், அஜித் நேரடியாக மோதிய திரைப்படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தளபதி விஜய் அண்ட் அஜித் முதல் முறையாக இவங்க ரெண்டு பேரும் மோதிய படங்கள் 1996 ஜனவரி 15 பொங்கல் பண்டிகையில் தளபதி விஜயின் கோயமுத்தூர் மாப்பிள்ளை படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதே 1996ல் அஜித்தோட வான்மதி திரைப்படம் ஜனவரி 12ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருக்கு. ரெண்டு பேருக்குமே வெற்றியை தான் கொடுத்துருக்கு. ஸோ அந்த டைமில் விஜய், அஜித் வளர்ந்து வரும் ஹீரோக்களாக வலம் வந்துட்டு இருந்தாங்க. அடுத்து இரண்டாவது திரைப்படம் தளபதி விஜயின் பூவே உனக்காக திரைப்படம் 1996 பிப்ரவரி 15ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. இந்த திரைப்படத்திலிருந்து தான் தளபதி விஜய்க்கு ரசிகர் கூட்டம் அதிகமாக சேர்ந்தது. ஃபேமிலி ஆடியன்ஸ் விஜயை ரசிக்க ஆரம்பிச்சாங்க. இதுதான் தளபதி விஜய்க்கு கிடைத்த ஃபர்ஸ்ட் பிளாக் பஸ்டர் மூவி. அதே 1996ல் கல்லூரி வாசல் திரைப்படம் அஜித்துக்கு ரிலீஸ் ஆனது. இந்த படம் டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் பிரசாந்த் நிலைப்படுத்தி கதாநாயகனாக நடிச்சிருப்பாரு. அஜித்தும் இந்த படத்தில் சேர்ந்து நடிச்சிருப்பாரு. ஸோ இந்த படம் ஒரு பிளாக் மூவியாக அமைஞ்சிச்சு அஜித்துக்கு. இதில் விஜய் தான் ஜெயிக்கிறாரு. ஸோ அடுத்து மூன்றாவது திரைப்படம் காலமெல்லாம் காத்திருப்பேன் ஜனவரி 14ஆம் தேதி 1997ல் விஜய்க்கு ரிலீஸ் ஆச்சு. இது ஒரு பிளாக் மூவி. அதே 1997ல் அஜித்தின் நேசம் படம் ஜனவரி 15ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த டைமில் இவங்க ரெண்டு பேருமே பிளாக் மூவி தான் கொடுத்துருந்தாங்க. அடுத்து நான்காவது திரைப்படம் தளபதி விஜய் நடித்த காதலுக்கு மரியாதை டிசம்பர் 19ஆம் தேதி 1997ல் ரிலீஸ் ஆயிருந்தது. இது ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. நிறைய பேர் இந்த படத்தை திரும்ப திரும்ப பார்த்தாங்க. அதே 1997ல் டிசம்பர் 12ஆம் தேதி அஜித்தின் இரட்டை ஜட வயசு படம் ரிலீஸ் ஆச்சு. இது ஒரு பிளாக் மூவி. இந்த ரேஸில் தளபதி விஜய் தான் ஜெயிக்கிறாரு. அடுத்து ஐந்தாவது திரைப்படம் நிலாவேவா ஆகஸ்ட் 14ஆம் தேதி 1998ல் விஜய்க்கு ரிலீஸ் ஆனது. இது ஒரு பிளாப் மூவி. அதே ஆகஸ்ட் 15ஆம் தேதி 1998ல் அஜித்தின் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படம் ரிலீஸ் ஆனது. இது ஒரு சூப்பர் ஹிட் மூவி. இந்த ரேஸில் அஜித் தான் ஜெயிக்கிறாரு. அடுத்து ஆறாவது திரைப்படம் துல்லாத மனமும் துள்ளும். எயிலோட டைரக்ஷனில் இந்த படத்தில் விஜய் நடிச்சிருந்தாரு. ஜனவரி 29ஆம் தேதி 1999ல் இந்த படம் ரிலீஸ் ஆனது. இதுவும் ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக அமைந்தது தளபதி விஜய்க்கு. பிப்ரவரி 5ஆம் தேதி 1999ல் அஜித்தின் உன்னை தேடி திரைப்படம் ரிலீஸ் ஆனது. இது ஒரு பிளாக் மூவி. இந்த ரேஸில் தளபதி விஜய் தான் ஜெயிக்கிறாரு. அடுத்து ஏழாவது திரைப்படம் எஸ்.ஜே. சூர்யாவோட டைரக்ஷனில் தளபதி விஜய் நடித்த குஷி. இது ஒரு சூப்பர் ஹிட் மூவி. மே 19ஆம் தேதி 2000ல் இந்த படம் ரிலீஸ் ஆனது. அதே மே 19ஆம் தேதி 2000ல் அஜித் உன்னை கொடு என்னை தருவேன் திரைப்படம் ரிலீஸ் ஆனது. இது ஒரு பிளாக் மூவி. இந்த ரேஸில் விஜய் தான் ஜெயிக்கிறாரு. அடுத்து ஜனவரி 14ஆம் தேதி 2001ல் ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படம் ரிலீஸ் ஆனது. ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் விஜய் கூட சேர்ந்து சூர்யா நடிச்சிருப்பாரு. ரமேஷ் கண்ணா, வடிவேலுன்ட்டு ஒரு நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருப்பாங்க. இது ஒரு காமெடி கலக்கலான மூவி. சூப்பர் ஹிட் மூவியாக அமைஞ்சது தளபதி விஜய்க்கு. அதே ஜனவரி 14, 2001ல் அஜித்துக்கு தீனான்ற திரைப்படம் ரிலீஸ் ஆனது. ஏ.ஆர். முருகதாஸோட ஃபர்ஸ்ட் மூவி. இந்த படத்திலிருந்து தான் நாம் அஜித்தை தலைன்னு கூப்பிட ஆரம்பித்தோம். அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸில் பின்னி எடுத்துட்டாரு அஜித். இந்த ரேஸில் ரெண்டு பேருமே ஆவரேஜாக வெற்றியை கொடுத்துருக்காங்க. அடுத்து 9வது திரைப்படம் தளபதி விஜய் நடித்த பகவதி. வெங்கடேஷ் தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருப்பார். நவம்பர் 4ஆம் தேதி 2002ல் இந்த படம் ரிலீஸ் ஆனது. இது ஒரு அண்ணன் தம்பி பாசம். ஒரு சூப்பர் ஹிட் மூவியாக விஜய்க்கு இந்த படம் அமைஞ்சிருந்தது. அதே நவம்பர் 4ஆம் தேதி 2002ல் வெள்ளன்ற படத்தில் நம்ம அஜித் நடிச்சிருந்தார். இந்த படத்தை கே.எஸ். ரவிக்குமார் தான் டைரக்ஷன் பண்ணியிருந்தார். இது ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. இதுவும் அண்ணன் தம்பி பாசத்தை பின்னணியாக வச்சு தான் இந்த படமும் ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ இந்த ரெண்டு படத்தையும் வச்சு கம்பேர் பண்ணும்போது அஜித் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஜெயிச்சிருக்காரு. அடுத்து 10வது திரைப்படம் திருமலை. திருமலை ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. அக்டோபர் 24ஆம் தேதி 2003ல் இந்த படம் ரிலீஸ் ஆனது. இந்த படத்திலிருந்து தான் நம்ம தளபதி ஆக்ஷன் ஹீரோவாக வலம் வர ஆரம்பித்தார். அந்த அளவுக்கு சம பர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தார் தளபதி விஜய். ஆக்ஷனும் நல்லாவே செட் ஆயிருந்தது. அதே அக்டோபர் 24ஆம் தேதி 2003ல் அஜித்துக்கு ஆஞ்சநேயான்ற திரைப்படம் ரிலீஸ் ஆனது. இது ஒரு பிளாக் மூவியாக தான் அமைஞ்சது அஜித்துக்கு. ஸோ இந்த ரேஸில் தளபதி விஜய் தான் ஜெயிக்கிறாரு. அடுத்து 11வது திரைப்படம் தளபதி விஜய் நடித்த ஆதி. ஜனவரி 15ஆம் தேதி 2006ல் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு பிளாக் மூவி. அதே ஜனவரி 14ஆம் தேதி 2006ல் பரமசிவன்ற படத்தில் அஜித் நடிச்சிருந்தார். இதுவும் ஒரு பிளாக் மூவி. ரெண்டு பேருமே இந்த ரேஸில் பிளாக் மூவியாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து 12வது திரைப்படம் பார்ப்போம். போக்கிரி ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. பிரபுதேவா இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருந்தார். ஜனவரி 12ஆம் தேதி 2007ல் இந்த படம் ரிலீஸ் ஆனது. இது ஒரு கமர்ஷியல் ஹிட் மூவியாக பிளாக் பஸ்டர் அடிச்சிருந்தது தளபதி விஜய்க்கு. அதே ஜனவரி 14, 2006ல் அஜித்தின் ஆழ்வார் படம் ரிலீஸ் ஆனது. இது ஒரு பிளாக் மூவி.
ஸோ இந்த ரேஸில் தளபதி விஜய் தான் ஜெயிக்கிறாரு. அடுத்து 13வது திரைப்படம் ஜில்லா. ஜனவரி 10ஆம் தேதி பொங்கலுக்கு 2014ல் ரிலீஸ் ஆயிருந்தது. இது ஒரு சூப்பர் ஹிட் மூவி. அதே ஜனவரி 10ஆம் தேதி 2014ல் தல அஜித்தின் வீரம் திரைப்படம் ரிலீஸ் ஆயிருந்தது. இதுவும் ஒரு சூப்பர் ஹிட் மூவி. ஸோ இந்த ரேஸில் 2 பேருமே ஹிட் கொடுத்துருக்காங்க. அடுத்து 14வது திரைப்படம் வாரிசு. ஜனவரி 11ஆம் தேதி 2023ல் இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தது. இது ஒரு ஸ்லோவான படமாக இருந்தாலும் பார்க்குற ஆடியன்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ்னு இந்த படத்தை ஹிட் மூவியாக ஆக்கி விட்டாங்க. தல அஜித்தின் துணிவு. இந்த படமும் ஜனவரி 11ஆம் தேதி 2023ல் ரிலீஸ் ஆயிருந்தது. இது சூப்பர் மெகா ஹிட் மூவியாக தல அஜித்துக்கு அமைஞ்சிருந்தது. ஸோ இந்த ரேஸ்லேயும் 2 பேர் ஈக்குவலாக தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் தளபதி படங்கள் நேரடியாக மோதினதை பார்த்தோம். இதுக்கப்புறம் அப்படி ஒரு வாய்ப்புன்றதே இருக்காது. ஏன்னா தளபதி அரசியல் நோக்கி போயிட்டாரு. தல அஜித் வேர்ல்டு டூருன்னு அவர் ஒரு தனியான ரூட்டில் போயிட்டாரு. இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் கிளாஷ் ஆகிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா தளபதியும் ஜனநாயகன்ட்டு லாஸ்ட் டைம் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. தல அஜித்தும் குட் பேட் அக்லி படத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் படத்தில் நடிப்பாரான்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இவங்க 2 பேரோட தளபதி சண்டை இனிமே இருக்காது தமிழ் சினிமாவில். இது வரைக்கும் வீடியோ பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.